நெறிபட்டு செத்தவர்கள் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுப்பதன் வழியாக ஒரு டைலாக் கிரியேட் பண்ணி இந்த சாவு பெருசு கிடையாதுங்க, விஜய் தாங்க பெருசு, விஜய் நல்லா வரணுங்க என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள் என்பது இவங்கெல்லாம் அடிப்படையில் சினிமாக்காரர்கள் எந்த காட்சியை எப்படி சொல்ல வேண்டும், எந்த டைலாக்கை எந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் அந்த மீட்டர்லாம் தெரிந்தவர்கள் என்கிற காரணத்தினால இப்படி ஒரு பேச வைத்திருக்கிறார். விஜயை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் யாருக்குமே சினிமா கலைஞர்களுக்கோ பாதிக்கப்பட்டவர்களுக்கோ யாருக்காவது உதவி இருக்கிறார் என்று யாராவது சொல்லி கேட்டிருக்கிறார்களான்னு கேட்டால், நான் திரைத்துறையில் மிக நீண்ட காலம் பணியாற்றியவன்கிற முறையில் ஒருவன் கூட சொன்னதே கிடையாது. கட்சியில் கடை நிலையில் இருக்கக்கூடிய தொண்டன் ஒரு சிலர் முட்டாளா இருப்பான், தற்கூரியா இருப்பான், பார்த்துருப்பான். தலைவனே தற்கூரியா இருக்கான், எந்த தத்துவமும் தெரியல, எந்த கொள்கை தெரியல, கோட்பாடு தெரியல, செக்கது சிவலிங்கம் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்குமே கால தூக்கிடும் நாயின் சொல்றது மாதிரி அடிப்படை அறிவே இல்லை. அவர்கள் உண்மை பேசினார்கள் என்கிற ஒற்றை காரணத்திற்காக அந்த 2 பேர் குடும்பத்திற்கு மட்டும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்று தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய சேடிஸ்ட் விஜய்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. அதனால விஜய் இன்னைக்கு யாருக்கு கைப்புள்ளையா மாற போறாரு? இந்த கேள்வி. தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜகவின் கைப்பிள்ளையா மாற போறாரா, அதிமுகவின் கைப்பிள்ளையா மாற? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் ஒருவேளை அதிமுகவோடு உடன்பாடு எட்டப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு ஓட்டு போடுங்கன்னு, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்க முடியும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டமா இருக்கிறவன், அணில் கூட்டமா இருக்கிறவன் என்ன நினைப்பான்? அப்ப நம்மால் படத்துல தான் ஹீரோ, நிஜத்துல அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் அவரு. அதனால ஒரு துணை நடிகராக தான் மாற முடியும், அவரால் சைடு ஹீரோ தான், செகண்ட் லெவல்ல தான் அவர் நடிக்க முடியும், அவர் மெயின் சப்ஜெக்டுக்குள்ள ஹீரோவா இல்லை என்கிற இடத்தை நோக்கி நகர்த்துற போது புன்னகை நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் அரசியல் விமர்சகர் தோழர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் சர்ச்சையாயிட்டு வருது கரூர் துயர சம்பவம். கரூர் துயர சம்பவம் நடந்து பல நாட்களாக ஒளிந்து கொண்டிருந்த டிவிகே இப்போ அதில் மடிந்தவர்களுக்கு 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதிலும் குறிப்பாக அந்த குடும்பங்களில் 2 குடும்பங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கு. அதை விட கொடுமை, அந்த பணம் வாங்கியவர்களில் சில பெற்றோர்களும் உறவினர்களும் எங்கள் பையன் இறந்தது பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஒரு கொடூரமான செய்திகளையும் பார்த்தோம். இதை பற்றி உங்களுடைய ஆரம்பகட்ட பார்வை. இளம் வயது மரணம் நிகழ்ந்த வீடுகள் தங்களுடைய துக்க கலையை மாற்றிக்கொள்வதே இல்லை என்ற ஒரு கவிதை இருக்கிறது. ஏன்னா வயது முதிர்ந்தவர்கள், வாழ்ந்தவர்கள், 80 வயது கடந்தவர்கள், நிறை வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டு சாகிற வாழ்க்கை என்பதை கிராமப்புறங்களில் சொல்லுவான். இந்த சாவு கொண்டாட்டமான சாவு, கல்யாண சாவுன்னே சொல்லுவான். அதை ஒரு மங்களகரமான சாவு தான், எல்லாத்தையும் பார்த்துட்டாரு ஐயா, என்னையா அழுகிறதுக்கு என்னையா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆனா பிஞ்சு குழந்தை, 2 வயசு குழந்தைய நெரிச்சு கொண்டவங்க இருக்காங்கல்ல, கூட்ட நெரிசல்ல கொலை செய்தவர்கள் இருக்காங்கல்ல, பெண்கள் 10 பேருக்கு மேல குழந்தைகள் ஒரு மிக அதிகமான குழந்தைகள் கொல்லப்பட்ட இது மாதிரி வாழ வேண்டிய வாழ்க்கையை பார்க்காமலே நெறிபட்டு செத்தவர்கள் குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுப்பதன் வழியாக ஒரு டைலாக் கிரியேட் பண்ணி இந்த சாவு பெருசு கிடையாதுங்க, விஜய் தாங்க பெருசு, விஜய் நல்லா வரணுங்க என்று சொல்ல வைத்திருக்கிறார்கள் என்பது இவங்கெல்லாம் அடிப்படையில் சினிமாக்காரர்கள் எந்த காட்சியை எப்படி சொல்ல வேண்டும், எந்த டைலாக்கை எந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் அந்த மீட்டர்லாம் தெரிந்தவர்கள் என்கிற காரணத்தினால இப்படி ஒரு பேச வைத்திருக்கிறார். இது சாமானிய மக்களுடைய மனதிலே எவ்வளவு பெரிய எதிர்மறை சிந்தனையை ஏற்படுத்தும் என்று இந்த முட்டாள்களுக்கு தெரியல. அடிப்படை அறிவில்லாத முட்டாள்கள், களப்பணியை செய்யாதவர்கள், மக்களை நேரிலே போய் சந்திக்க மறுக்கிறவர்கள் இந்த மாதிரி டைலாக் கிரியேட் பண்ணிட்டா ஒட்டுமொத்த தமிழகத்தின் குரலாக அது மாறிவிடும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா பல பெற்றோர்கள் இனிமே தன்னுடைய குழந்தைகளை இது மாதிரியான நெரிசல் மரணம் நிகழக்கூடிய இடங்களுக்கு, அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் இனிமே அனுப்புவாங்களா? ஏன்னா போலீஸ் சில போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிற போது போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சம் பேர் பின்னாடி ஓடுவான், கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவானா, ஏதாவது அடிதடி ஆயிரும், லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க இன்னைக்கு போராட்டத்தில் அப்படின்னா கூட பெரும்பகுதியான பேர்கள், கொஞ்சம் தைரியம் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் அதில் முன்னாடி வருவாங்க. பல போராட்டங்களை பார்த்துருக்கோம். அப்படி களப்பணி செய்துதான் அரசியலுக்குள்ள வர வேண்டும் என்பது இல்லாம ஒரு மிக மோசமான நெரிசல் விபத்தின் வழியாக சில மரணங்களை உருவாக்கி விட்டு அதற்கான குற்ற உணர்ச்சியும் இல்லாம, நான் கோடீஸ்வரன், கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற ஒரு நடிகை, நான் நினைச்சா உனக்கு பணம் கொடுப்பேன், புள்ள பெருசா பணம் பெருசா, பணம் பெருசு உனக்கு, நீ புள்ள போனா பரவாயில்லன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல வைத்து டயலாக் பேசி எடுத்திருக்கிறாங்கிறது
ரொம்ப வருந்தத்தக்கது. இது வந்து விஜய்க்கு நல்லது செய்யுங்கிறது அல்லது. ஏன்னா ஒவ்வொரு வீட்லையுமே பல பேர் குழந்தை இல்லாத தாய்மார்கள்ல இருந்து, குழந்தையை வளர்க்கறதுக்கு பாடுபடுகிறவர்கள் இருந்து, ரொம்ப சாதாரண உடல் உழைப்பு தொழிலாளர்கள் இருந்து ஒரு குழந்தையின் எதிர்காலத்துக்காகத்தான் எல்லாருமே கஷ்டப்படுறான். அப்ப குழந்தைய பறி கொடுத்தா பரவாயில்ல, இது கொண்டே பறி கொடுத்தா பரவாயில்லனா, அந்த காலத்துல குழந்தைகளை நரபலி கொடுத்தான், பாலத்துக்கு அடியில கொண்டே நரபலி கொடுத்தான்லாம் சொல்லுவாங்க அந்த காலகட்டங்கள்ல. அந்த காலகட்டத்துக்கு கொண்டு போய் விஜய் நம்மளை எல்லாம் திருப்பி கொண்டு வந்து வைக்கிறாரான்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது ஏறத்தாழ நரபலி கொடுக்குற மாதிரி இருக்கு எனக்கு. இதுவரை விஜயை அல்லது டிவிக்கு தலைவர்களை திட்டிக் கொண்டு இருந்த பல்வேறு பாமர மக்கள் கூட இப்போ அந்த தாயை திட்டுறதை பார்க்குறோம். இது தாய் அல்ல பேய், ஒரு பெத்த குழந்தை சாகிறத கொண்டாடுவாளான்ற அளவுக்கு பேசுகிறாங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து டிவிக்கு என்ன இல்லை, அதாவது திருமணம் தாண்டிய பந்தத்தில் வந்து புருஷனையே கொலை செய்தவர்கள்லாம் இருக்கிறாங்க, குழந்தையை கொலை செய்த அபிராமின்னு ஒரு கேரக்டர்லாம் இருக்குது. அந்த மாதிரியான பெண்களில் வந்து விதிவிலக்காக சில பெண்களுக்கு வந்து விபரீதமான சில வாழ்க்கை முறையில் இப்படி சில பேர் இருந்திருக்கிறாங்க. அந்த கொடூரமான இடத்திற்கு கொண்டு போய் இந்த மக்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க, அந்த விளிம்பு நிலையில நிறுத்தி இருக்கிறாங்க, அதுவும் செயற்கையாக நிறுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வறுமையில் கூட சொல்லலாம், பட் அவங்களை கார்னர் பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பேச வைக்கிறதுங்கிறது இந்த ஊடகங்களும் சில ஊடகங்கள் அதுக்கு துணை போயிட்டு இருக்கிறது உண்மையிலே இல்லை. அதாவது எப்பொழுதுமே ஊடகத்தின் குரல் வந்து மக்களின் குரலாக எப்பொழுதுமே மாறி விடுவது கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வீரப்பன் குறித்து எவ்வளவோ எதிர்மறை சிந்தனைகள் இருக்கிற போதும் அந்த அந்த வனப்பகுதி சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், இந்த பழங்குடியினம் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரல் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து தேர்தலில் பர்கூர் தொகுதியில் தோற்றதற்கே வீரப்பனுடைய வாய்ஸ் தான் காரணம். அந்த காலகட்டத்தில் வீரப்பன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னதான் காரணம். அப்போ வீரப்பனா ஜெயலலிதாவா என்று வருகிற போது பர்கூர் தொகுதியில் யாருடைய வந்து வெற்றி வந்து உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா வீரப்பன் சொன்னதுதான் கேட்டாங்க மக்கள். அப்போ களத்திலே இருக்கிற நிலவரம் என்பது வேறு. ஏன்னா ஜெயலலிதா அவர்களே கூட தோற்ற போது 96 தேர்தலில் வந்து தோற்ற போது தாமரக்கணி மாதிரி வேற சில கட்சிக்காரங்கெல்லாம் ஜெயிச்சாங்க, அவங்களுக்கு அது புரியல. அதோட 2ஆம் கட்ட தலைவர் அவங்க கட்சியிலிருந்து ஒழிச்சு கட்டாங்க. எப்பொழுதுமே மக்களின் குரல் என்பது வேறு, ஊடகத்தின் குரல் என்பது வேறாக இருக்கிறது. ஏன்னா ஊடகத்தில் இருக்கிறவங்க பெரும்பாலும் அவங்க வந்து ஒரு முதலாளிக்கு வேலை செய்யறாங்க, ஒரு நிறுவனத்துக்கு வேலை செய்யறாங்க, அவங்க வந்து பெய்டுக்காக வந்து நியூஸ்க்காக வேலை செய்யறாங்க அப்படிங்கிறதுலாம் மக்களுக்கு புரியாமலாம் இல்லை. எத்தனையோ போராட்ட களங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மக்களை வந்து மிக மோசமாக சித்தரித்த போதும் கூட உண்மை என்ன என்பதை அந்த மக்களுக்குள்ள பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. அதனால இந்த இமேஜை எல்லாம் வைத்துக்கொண்டு நெடுநாள் அரசியல் செய்ய முடியாது என்பது அரசியலினுடைய அடிப்படையே தெரியாத, அதாவது முளைச்சு 3 இலை தான் விட்டுருக்கு தாவேக்கா, 3 இலையும் விஷ இலையா இருக்கு, அதை உடனே பறிச்சு போடணுங்கிற அளவுக்கு ஒரு மோசமான அரசியலை நிறுத்தி கொண்டிருக்கிறாங்க. விஜயை சுற்றி இருப்பவர்கள் விஜயை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி கூட்டணிக்கு போவாரா, இல்லை அரசியலிருந்தே ஒதுங்கி விடுவாரா? இதை பற்றி உங்களுடைய நண்பர்கள் வட்டத்திலிருந்து வந்த தகவல். இல்லை, அதாவது பாஜக தான் அவரை வந்து களம் இறக்கி விட்டது. ஏறத்தாழ ஒரு 3000 கோடி வரைக்கும் வந்து அவருக்கு செலவு செய்வதற்கு நான் எல்லாமே பேக்கப் பண்ணிக்கிறேன் தேர்தல் செலவு. ஏன்னா அடிப்படையில் விஜய்கிட்ட வந்து இல்லாத ஒரு பண்பு என்னன்னா, யாருக்குமே பிறருக்கு உதவி செய்வது என்பது அவருடைய இயல்பிலே இல்லாத ஒன்று. எதை செய்தாலுமே அதற்கு என்ன பிரதிபலன் என்று பார்க்காமல் செய்யக்கூடிய மனம் படைத்தவர் அல்ல விஜய். ஏன்னா இப்போ நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து திரைப்பட நடிகராக இருந்து கொண்டு அரசியலுக்கு வருகிற போது அவர் மிகப்பெரிய கொடையாளியாக இருந்தார். அவரால் பலன் பெற்றவர்கள், பயன் பெற்றவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். விஜயகாந்தால பயன் பெற்றவர்கள் ஏறத்தாழ திரைப்பட துறையிலே கூட 478 புதிய கலைஞர்கள் அறிமுகமாவதற்கு அவர் உதவி செய்திருக்கிறார். நடிகர் சங்கம் கட்டுவதற்கான முதல் கட்ட முயற்சியிலே அவர்தான் பெரும் உழைப்பை வந்து செலுத்தி இருக்கிறார் என்று ஒரு வரலாறு வருகிறது. விஜயை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் யாருக்குமே சினிமா கலைஞர்களுக்கோ பாதிக்கப்பட்டவர்களுக்கோ யாருக்காவது உதவி இருக்கிறார் என்று யாராவது சொல்லி கேட்டிருக்கிறார்களான்னு கேட்டா, நான் திரைத்துறையில் மிக நீண்ட காலம் பணியாற்றியவன்கிற முறையில் ஒருவன் கூட சொன்னதே கிடையாது. யாருக்கு எந்த உதவியும் அவர் செய்ததே கிடையாது. அவருக்கு அப்படி வந்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை அவர் கொண்டவர் கிடையாது. அவர் முதலமைச்சராக வேண்டும், கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பின்பு தான் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கான பரிசளிப்பை அவர் நடத்தினார். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், பரிசு கொடுப்பதற்காக ஒருவர் முதலமைச்சராகனா அந்த கணக்கை நீங்கள் சிவகுமார் குடும்பத்தில் இருந்து தான் தொடங்க வேண்டும். முதல்ல சூர்யா முதலமைச்சராக ஒரு 5 ஆண்டு காலம் இருந்துட்டு, அப்புறம் கார்த்தி பருத்தி விநாயகன் நடிச்சப்போ கார்த்தி வந்து ஒரு 5 வருஷம் இருந்துட்டு, 3வது ரவுண்டில் வேணா நீங்கள் முதலமைச்சராக விஜயை கூட பரிந்துரை செய்யுங்கள் மக்கள்கிட்ட. இதெல்லாம் முதலமைச்சராவதற்கான தகுதினா இப்போ லயன்ஸ் கிளப்காரன் வந்து நிழல் கூட கட்டி கொடுக்குறான், பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு வந்து புத்தகம் கொடுக்குறான், எத்தனையோ உதவியெல்லாம் செஞ்சுருக்காங்க, குருதி கூட கொடுக்குறான். வந்து மழை வெள்ளம்லாம் வந்து மிக மோசமாக வந்து பாதிப்படைகிற காலகட்டங்கள்லையோ, கொரோனா காலகட்டங்கள்லையோ, பேரிடர் காலங்கள்லையோ வந்து உதவி செய்வதற்காக சிறுபான்மை சமூகத்திலிருந்து பல பேர் வந்து உதவி செய்கிறான். அவனையெல்லாம் வந்து அரசியல் தலைவராக நான் முதலமைச்சராக வேணும்னு அவங்கெல்லாம் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? உதவி செய்பவர்கள் என்று எப்பொழுதுமே எல்லா காலகட்டத்திலையுமே
ஒரு கூட்டம் வந்து முகம் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாத்தையும் கடந்து பல பேர் வேலை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அது மனிதாபிமானத்தினுடைய இயல்பு கொண்டவருடைய வழக்கம். அதையெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சிறப்பு தகுதியாக வைத்துக்கொண்டு என்னை தமிழ்நாட்டுக்கு தலைவராக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். அதுக்கு எந்த விதமான தகுதியும் அவருக்கு அரசியல் அறிவும் இல்லை, கருத்தியலாகவும் அவர் இல்லை, களத்திலையும் அவர் வந்து எந்த அரசியலுக்குள்ளேயும் போகலை. இது தீபாவளிக்கு முன்னாடி போயிடுவார், தீபாவளி முடிஞ்சு போயிடுவார். தீபாவளிலாம் வந்து முடிஞ்சிருச்சு. ஏறத்தாழ அந்த துயர சம்பவம் நிகழ்ந்து ஒரு 25 நாட்களுக்கிட்ட வந்துருச்சு. இப்ப ஒரு மாசம் முடிய போகுது. கேட்டா 16 நாள் நாங்க துக்கம் அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விளையாட்டு போட்டியில கலந்துக்கிட்டேன்னு ஆதவர்ஜனாங்கிறவர் சொன்னாரு. எப்பொழுதுமே துக்கத்தை வந்து விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக கொண்டாட்டத்தின் வழியாக கடக்கிறாருன்னு சொல்றாங்க. அப்புறம் பல பேர் தலைமறைவானா, கட்சியில வந்து ஒரு சிலர் தலைமறைவான், கட்சியே தலைமறைவானது. கட்சியில கடைநிலையில் இருக்கக்கூடிய தொண்டன் வந்து ஒரு சிலர் வந்து முட்டாளா இருப்பான், தற்கூரியா இருப்பான், பார்த்துருப்பான். தலைவனே தற்கூரியா இருக்கான். எந்த தத்துவமும் தெரியல, எந்த கொள்கை தெரியல, கோட்பாடு தெரியல. வந்து நாய்க்கு வந்து செக்கு எது செக்கு எது சிவலிங்கம் எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்துக்குமே காலை தூக்கிடும் நாயின்னு சொல்றது மாதிரி அடிப்படை அறிவே இல்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல என்ன நடக்கிறது, எது தலைவர்கள் என்ன சாதித்திருக்கிறார்கள், எது என்ன வெற்றிடம் இருக்கிறது, எந்த அறிவுமே இல்லை. நான் பணம் வச்சிருக்கிறேன், சம்பந்தப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் நான் பணம் போட்டுட்டேன்னு சொல்லி அதுலேயும் 2 பேர் சிபிஐ வந்து விசாரணைக்கான மனுவை வந்து நான் வந்து போடவே இல்லை, என்னை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னாலையும் எனக்கு தெரியாமலே இது நிகழ்ந்து விட்டது, நான் வழக்குக்கே போகலை என்று காணொலியில் சொன்ன 2 பேரை அவர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் உண்மை பேசினார்கள் என்கிற ஒற்றை காரணத்திற்காக அந்த 2 பேர் குடும்பத்திற்கு மட்டும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்று தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்ப எவ்வளவு பெரிய சேடிஸ்ட் விஜய்ங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ உனக்கு மாற்று கருத்து சொல்லிட்டான்னா அவன் உயிரை பறி கொடுத்துருக்கான். மாற்று கருத்து சொல்றானோ, உனக்கு உடன்பாடான கருத்து சொல்றானோ, உயிர் பறி போனதை யாரும் விட்டு கொடுக்க முடியாது. ஆளுகிற அரசாங்கம் விட்டு கொடுக்க முடியுமா, எதிர்கட்சி விட்டு கொடுக்க முடியுமா, விஜய் விட்டு கொடுக்க முடியுமா? நிவாரணம் என்பது என்ன? இறந்து போனவர்களுக்கு பின்பு இருக்கிறவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான ஒரு சிறிய ஒரு இதுதான், ஒரு உதவிதான் அது. அதை வைத்துக் கொண்டுலாம் வந்து ஒருத்தர் வந்து முழுமையான ஒரு குழந்தை இழந்தவர்கள் வந்து முழுமையான மகிழ்ச்சியை திரும்ப பெறவே முடியாது. இந்த காசு கரைஞ்சு போயிடும், இந்த பணம் வந்து இல்லாமல் போயிடும் ஒரு நாள். ஆனால் அந்த நினைவு அவர்களுக்கு ஒரு நாள் இல்லாமல் போகாது. நம்ம வீட்டில் வந்து இப்படி ஒரு இழப்பு நிகழ்ந்து விட்டதே என்கிற துயரம் அவர்கள் வாழ்நாளை விட்டு போகவே போகாது. இந்த பிறவி முடிகிற வரைக்கும், அவர்கள் கண்மூடுகிற வரைக்கும் அந்த கவலை இருக்கான். நீ காசை கொடுத்துட்டா அதனால வந்து இந்த குற்றத்தை மறைத்து விடலாம் என்று நினைச்சேன்னா நீ இன்னும் அதிகாரத்துக்கே வரல. இப்பயே நீ இவ்வளவு பெரிய கரப்ஷனை செய்யறேன்னா, பணம் கொடுத்து ஒரு குற்றத்தை மறைப்பதற்கு நீ இப்பொழுதே முயற்சி செய்யறேன்னா, உன் கையில ஆட்சி அதிகாரம் அகப்பட்டு விட்டால் இந்த நாடு என்ன ஆகும் என்கிற அச்சம் நமக்குலாம் வருது. நடந்த தவறை வந்து மறைக்கவே முடியாத தவறு, 27,000 பேருக்கு முன்னாடி கண் முன்னாடி நடந்த தவறையே எதிர்கட்சிக்காரன் ஜதின்னு சொல்ற, கோர்ட்ல போய் அது சதிச்சேன்னு சொல்றதுக்கு உனக்கு வந்து எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாதனால அது விபத்துங்கிற, முன்ஜாமீனுக்காக தலைமறைவாக இருக்க, எல்லா வகையிலையுமே வந்து இந்த தமிழ்நாடு அரசு விஜயை கைது செய்யாமல், ஆதவர்ஜுனாவை கைது செய்யாமல், புஷி ஆனந்தை கைது செய்யாமல், நீ இந்த தவறை நீதிமன்றத்தின் வழியாகத்தான் தண்டிக்கப்பட வேண்டும், சட்டத்தின் வழியாக தண்டிக்கப்பட வேண்டுமே தவிர காவல்துறை நடவடிக்கையின் மூலமாக நான் யாரையும் பழிவாங்க விரும்பவில்லை என்கிற பண்பாட்டு அரசியலை வந்து ஸ்டாலின் நிகழ்த்திய ஒரே காரணத்திற்காக அவர் மீது நீ எளிதாக குற்றச்சாட்டு சொல்லுகிறாய். பொதுமக்கள் என்ன கேட்குறான்? ஜெயலலிதா ஆட்சியாக இருந்தால் பனையூருக்கு போயிருப்பார், அவர் விமான நிலையத்திலேயே வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பார் இல்லையா? புஷி ஆனந்தையெல்லாம் 4 மிதி மிதிச்சிருப்பாங்களா இல்லையா போலீஸ்காரங்க கூட்டு போய் என்று பல பேர் கேட்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட காவல்துறை அராஜகத்தை எல்லாம் செய்யல, அப்படிப்பட்ட நடவடிக்கையெல்லாம் அதிரடி நடவடிக்கைகளுக்குலாம் போகல. யாராவது சொந்த கட்சிக்காரன் சாவதற்கு அவனே காரணமாக இருப்பானா என்று தாவேகாவுக்கு வக்காலத்து வாங்குறது மாதிரி அவங்க செய்யற தப்புக்கு சேர்த்து வந்து ஒரு வக்காலத்து வாங்குற மாதிரி தான் அவர் பேசினாரு. அப்ப கூட அவர் எதிர்நிலைப்பாட்டை எடுக்கவே இல்லை. இறந்தவர்களை நம்மளுடைய தமிழ்நாட்டு தமிழர்கள், நம்முடைய உறவுகள் என்றுதான் சொன்னாரே தவிர எதிர்கட்சிக்காரன் செத்து போயிட்டான், எதிர்த்தவன்லாம் செத்து போயிட்டான்னு சொல்லல. ஆனா அப்படி சொல்ல வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து சவால் விடக்கூடிய வேலை, நான் என்னைய வேணா அரெஸ்ட் பண்ணுங்க என்று சொல்வதன் மூலமாக அவர் எவ்வளவு இழிவான அரசியலை கையில் எடுத்தார், அதற்கு பண்பாட்டு அரசியலை கையில் எடுப்பவர்களுக்கு பதிலாக எவ்வளவு இழிவான அரசியலை கையில் எடுத்தார் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். முதலமைச்சருடைய பண்பாட்டு அரசியல் பற்றி சொன்னீங்க. பட் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 20 நாட்களுக்கு மேலாச்சு, இன்னும் டிவிக்கு இன்னும் முழுமையாக வாய் திறக்கலை, அதை பற்றி ஒரு அரசியல் பார்வையை வெளிப்படுத்தலை. ஆனால் அதிசயமான விஷயம், டிவிகே சார்பில் டிவிகேயோட கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அந்த கட்சியும் பேசிக்கொண்டிருக்கிறது. இது எதை நோக்கி விஜய் இட்டு செல்லும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிறார்னா,
இன்னும் தேர்தலிலே வாக்கு சதவீதத்தை உறுதி செய்யாத ஒரே ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது தேவைக்கா தான். எல்லா கட்சியும், நாம் தமிழர் கட்சி கூட 8.22% ஒரு கணக்கு வச்சிருக்கான். ஒரு எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, பஞ்சாயத்து தலைவரும் கிடையாது. ஆனால் சதவீதம் இருக்கு அந்த கட்சிக்கு. பாஜகவுக்கு கூட ஒரு குறிப்பிடத்தக்க சதவீதம் இருக்கு. எல்லாருக்குமே அவரவர் கட்சிக்கு ஒரு எல்லை இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறது. ஆனால் என்ன தனக்கு எவ்வளவு ஓட்டு விழும் என்பதை குறித்து கற்பனையை தவிர, கனவு காட்சியை தவிர, ட்ரீம் சாங்குக்கு வந்து திடீர்னு போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது சுவிட்சர்லாந்தில் டான்ஸ் ஆடுறது மாதிரி உடனே முதலமைச்சர் ஆகிடலாம், செட்டு போட்டு தான் நீ முதலமைச்சர் ஆகும், இல்லை டுட்டோரியல் காலேஜை வச்சு வேணா நீ முதலமைச்சர் ஆகு, ரெண்டு தான் உனக்கு உடனே முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இல்லை முதல்வன் படத்தோட ரீமேக்கை எடு, சங்கர் சும்மா தான் இருக்கிறாரு, கூட்டிட்டு போய் ரீமேக் பண்ணு, நீ முதல்வன் ஆயிடலாம், ஒரு நாள் முதலமைச்சர் ஆயிடலாம். இந்த சாத்தியங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு கற்பனை சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கனவு நாயகனாக தன்னை கருதி கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்து உண்மையிலேயே 4.5 வருஷம் முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் அவரே செட்டிங் பண்ணி கொடியை அசைக்க விட்டு, ஏன்னா இவங்க சொல்ல மாட்டாங்களாம், கொடியை அசைக்க விட்டு பாருங்க இதோ வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்லாம் அவர் பேசினார். இப்படி பேசியதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி இன்னும் வந்து கிளை செயலாளர் மனநிலையிலே இருக்கார். பொதுச் செயலாளர் மனநிலைக்கு அவர் இன்னும் மெச்சூரிட்டியா மாறவே இல்லை. அப்ப அவருடைய நிலைமை என்ன இருக்குன்னா, தன்னை யாராவது வந்து காப்பாற்ற மாட்டார்களா என்கிற நிலைமைக்கு வந்துட்டார். இதை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது பாஜகவை விட்டு வெளியே போக முடியாதா அப்படின்னு ஒரு தவிப்போடு அவர் இருக்கிறதாக அவர் கட்சிக்காரர்களே சொல்லலாம். இப்போ வந்து ஆர்பி உதயகுமார் மாதிரி ஆளுகள்லாம் உன்னை வந்து திமுக தூக்கிட்டு போயிடும், விஜய நீ ஓடியாந்துருந்து எங்க பக்கம் என்று பூச்சாண்டி காட்டுகிற வேலையை தான் செய்யறான். அப்ப திமுக உன்னை விழுங்கி விடும் என்று சொன்னா நீ திமுக வலிமையாக இருக்கிறது என்பதை அதிமுக ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். அதனால விஜய் வந்து இன்னைக்கு யாருக்கு கைப்புள்ளையா மாற போறாரு? இந்த இப்ப கேள்வி. தமிழ்நாட்டு அரசியல்ல பாஜகவின் கைப்பிள்ளையா மாற போறாரா, அதிமுகவின் கைப்பிள்ளையா மாற? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போய் வந்து ஒருவேளை அதிமுகவோடு உடன்பாடு எட்டப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராவதற்கு ஓட்டு போடுங்கன்னு, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்க முடியும். ஒருவேளை பாஜகவுக்குள்ள போனா அவங்க சொல்றதை தான் அவர் கேட்க முடியும். அப்ப இங்க இருக்கக்கூடிய ரசிகர் கூட்டமா இருக்கிறவன், அணில் கூட்டமா இருக்கிறவன் என்ன நினைப்பான், அப்ப நம்மால் படத்துல தான் ஹீரோ, நிஜத்துல வந்து அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் அவரு, அதனால ஒரு துணை நடிகராக தான் மாற முடியும், அவரால் வந்து சைடு ஹீரோ தான், செகண்ட் லெவலில் தான் அவர் நடிக்க முடியும், அவர் மெயின் சப்ஜெக்டுக்குள்ள ஹீரோவா இல்லை என்கிற இடத்தை நோக்கி நகர்த்துற போது எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்குவதற்கு எப்படி வந்து அதிமுகவில் ஏற்கனவே ஒரு விந்தியா இருக்கிறாங்களோ, ஏற்கனவே சில சினிமா நடிகர்கள்லாம் இருக்கிறாங்களோ, அந்த இடத்துக்கு தான் வந்து சேர முடியுமே தவிர தன்னை தனித்தன்மையாக காட்டிக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அப்போ ரசிகர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கற்பனை வந்து முடிவுக்கு வந்துடும். அதனால தனித்தன்மையை நிரூபிக்கவோ தன்னிச்சையாக செயல்படுவதற்கோ இன்றைக்கு வலிமையற்று போன ஒரு இடத்துல, வறண்டு போன ஒரு இடத்துல தாவேகா தனித்தீவாக தத்தளிக்கிறார். அவங்க மௌனமா இருக்காங்க, பேசாம இருக்காங்க, நம்ம பேசுறோம். உண்மை என்னன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. திருடனுக்கு தேல் கூட்டினது மாதிரி தன்னை ரியாக்ட் பண்ண தெரியாம தாவேகா தவித்து கொண்டிருக்கிறார். அது ஒருத்தனுக்கு கூட அரசியல் அனுபவம் கிடையாது, ஒருத்தனுக்கு கூட கலை செயல்பாடு பற்றிய அறிவு கிடையாது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம பணத்தை கொடுத்துட்டான், இதனால வந்து எதிர் டைலாக் பேச வச்சுட்டான். இனிமேல் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம மறுபடியும் முதலமைச்சர் கனவை தொடரலாம். கனவு நார்மல் கனவே பாதியில் முடிச்சுட்டேன்னா கண்டினியூ ஆகாது. இப்போ கரூரிலே நடந்த துயர சம்பவம் கனவு சீன் கட்டாயிருக்கு. மறுபடியும் ரீஷூட் பண்ணிலாம் அதை நடத்த முடியுமா, மறுபடியும் அதை கொண்டு வர முடியுமான்னா நிச்சயமாக முடியாதுங்கிறதா அவங்களுக்கு இருக்க பிரச்சனை. அதனால தான் அவங்க மௌனமாக இருக்காங்க. அருமை சார். சாடிஸ்ட் விஜய் பெரும்பாலானவர்களுக்கு பணம் கொடுத்து 2 குடும்பங்களுக்கு நிறுத்தி வைத்ததன் மூலமாக தன்னுடைய சாடிஸ் மனப்பான்மை அம்பலப்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதே மாதிரி அவர் வந்து மீண்டும் அதிமுக பாஜகவோடு இணைவதற்கான வாய்ப்புகள் சூழல்ங்கிறது அவரை மீண்டும் ஒரு துணை நடிகராக கீழிறக்குவதற்குத்தான் இட்டு சொல்லுன்னு சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார்.